ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஒரு தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், சோம்பு, பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம். தக்காளியோட 4 தக்காளி, 2 பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லையை நான் மிக்சியில் அரைச்சி அதை நான் வானலில் ஊற்றிட்டேன். வரங்க வெங்காயம், பச்சை மிளகா போடுறேன், பூண்டு தட்டினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கிளறி கொடுங்க. வேணால் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போடலாம், அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் போடலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்தது. நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கனாலும் இந்த தக்காளி குழம்பு வந்து வித்தியாசமாகவே தெரியாது, அது ஒரு புது சுவையாக தான் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். தக்காளி, தேங்காய், பொட்டுக்கல்லையை மிக்சியில் அரைச்சிக்கணும். நான் தாளிப்பு காமிக்க வேண்டிய சாமான்லாம் காமிச்சிட்டேன். அதை தாளித்தும் கொட்டலாம், இப்படி பச்சையாகவும் ஆட் பண்ணலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் வந்து கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் தான். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.